வணக்கம் மாணவர்களே, நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்களும் தொடர்வரிசைகளும் அத்தியாயத்தில் 2.2ல் 2வது கணக்கு பார்க்குறோம். எம் மற்றும் என் இயல் எண்கள் எனில், எம்மும் எண்ணும் இயல் எண்கள் எனில் எந்த எம்மின் மதிப்புகளுக்கு 2n × 5m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க, 2n × 5m கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு எழுதிக்கும் 2n × 5m. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 2n அனைத்து என்னுடைய எண்ணை என்னது இயல் எண்கள். இயல் எண்கள்னால் 1 2 3 4 5 6 7 8. அதே போல் எம்முடைய இது இயல் எண்கள் 1 2 3 4 5ன்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2n எடுத்துக்கிறோம். எண்ணானது அனைத்து மதிப்புகளுக்கும், அதாவது எண்ணின் அனைத்து மதிப்புகளுக்கும் எண்ணு தானே கொடுத்துருக்காங்க. அனைத்து மதிப்புகளுக்கும் எதை கொடுக்குறோம், நம்ம ரெட்டை எண்ணு எடுத்துக்கிறோம். மதிப்புகளுக்கு என்ன எடுத்துக்கிறோம், ரெட்டை எண். எண்ணின் அனைத்து மதிப்புகளும் இரட்டை எண்ணாக இருக்கும். சரியா, இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 5m கொடுப்பாங்க. 5m என்னது, ஃபஸ்ட்டு இது இரட்டை எண் எடுத்துட்டோம்னா இங்கே என்ன எடுத்தது, எம்மின் மதிப்பு எப்படி இருக்கும், எம்மின் மதிப்பு ஒற்றை எண்ணாக இருக்கும். இது இரட்டை எண் எடுத்துட்டோம்னா அதை என்னது, அனைத்து மதிப்புகளும் ஒற்றை எண்ணாக கொண்டு முடியுதுன்னு வச்சுக்கோம். ஒற்றை எண்ணாக கொண்டு முடிகிறதுன்னு போட்டுக்குவோம். ஓகேவா, சரி. இப்போ இது ஒற்றை எண்ணுன்னா என்ன, முதல்ல ரெட்டை எண் எடுத்துக்குவோம். ரெட்டை எண்ணா என்னது 2, ஒற்றை எண்ணா என்னது 3. இதனுடைய பெருக்கல் பலன் என்ன வருது, 6. 6 என்னது ரெட்டை எண். 6 ரெட்டை எண் தானே. எந்த இது எடுத்தாலும் என்ன வருது, ஒரு ரெட்டை எண்ணையும் ஒரு ஒற்றை எண்ணையும் பெருக்கும்போது என்ன வருது, ரெட்டை எண் தான் கிடைக்குது. எடுத்துக்காட்டு நீங்கள் சும்மா இப்படி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ரெட்டை எண்ணையும் ஒரு ஒற்றை எண்ணையும் பெருக்கும்போது என்ன வருது, 6 வருது. இங்கே நான் கொடுத்துற மதிப்பு தான் ரெட்டை எண் தான் கிடைக்குது. அதனால் இந்த இது எதில் முடியுது, ரெட்டை எண்ணாக தான் முடியும். ஆனால் நம்ம கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 5 இலக்கத்தை கொண்டு முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே 2ன்னு இருக்குது. 2க்கு ஒரு எண்ணுக்கு ஒரு மதிப்பு கொடு, 2ன்னு கொடு. இப்போ எண்ணுக்கு 2ன்னு கொடுக்குறோம். 5க்கு 3ன்னு கொடுக்குறோம். 5க்கு 3 விட 1ன்னு கொடுத்துக்குவோம். சாரி, எம்முக்கு 1ன்னு கொடுத்துக்குவோம். ஒற்றை எண் தானே, அதனால் எம்முக்கு 1ன்னு கொடுக்குறோம். அப்படின்னா 2n2 × 5n1 ஈக்குவல் என்ன வருது, 4 × 5 என்ன வருது, 20ன்னு வருது. ஆனால் நம்ம கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்க, என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியுமா. 5 இலக்கத்தை கொண்டா முடியுது, கிடையாது. இது எந்த இலக்கத்தை கொண்டு முடியுது, 0வை கொண்டு தான் முடியும். எந்த நம்பர்னாலும் 0வை கொண்டு தான் முடியும். அதனால் எம்மின் எம் மதிப்பிற்கும் 5 இலக்கத்தை கொண்டு முடியாது. புரியுதாமா, கொண்டு முடிகிறதுன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. அப்படின்னா என்ன வருது, நம்மளுக்கு 2n × 5m எப்பொழுதும் இரட்டை எண்ணாகவும் 0வில் முடியும் எண்ணாகவும் உள்ளது. இரட்டை எண்ணாகவும் 0விலும் முடிகிறது. ஓகேவா, therefore ஆனது அப்படி கொஸ்டினில் இருக்குது, அப்படியே எழுதிக்கோங்க. எம்மின் எம் மதிப்பிற்கும், கொஸ்டினில் இருக்கிறத தான் நான் எழுதியிருக்கேன். எம்மின் எம் மதிப்பிற்கும் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது. 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது. இலக்கத்தை கொண்டு
இது கொஞ்சம் எழுதுகிற மாதிரி வருமா, ஒரு தடவைக்கு 2 தடவை வாய் விட்டு சொல்லி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இலக்கத்தை கொண்டு முடியாது. ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. அடுத்த கணக்கு